தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. மன்னார்குடி அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகளாக இருவரும் காதலித்தது தற்போது திருமணத்திற்கு மறுப்பதாக கூறி ஆத்திரமடைந்த காதலன் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜ், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? ஷியாம், திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் ரேவதி தம்பதியினர் இரண்டாவது மகள் வசந்த பிரியா, வயது 24. இவர் மன்னார்குடியில் உள்ள கல்லூரி ஒன்றில் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வசந்த பிரியாவின் அத்தை மகனான மகாதேவன் இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மகாதேவனின் நடவடிக்கையை பிடிக்காமல் அவரை திருமணம் செய்ய வசந்த பிரியா மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று கல்லூரிக்கு சென்றுவிட்டு மதியம் தனது வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த வசந்த பிரியாவை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மகாதேவன் வீட்டிற்குள் புகுந்து வசந்த பிரியாவின் கழுத்து, கை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது குறித்து கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மகாதேவனை தேடி வருகின்றனர். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.